எப்போதுதான் என்னுடைய சாபம் தீரும் தாயே? மகனை காத்துவராயா? அம்மா, பூலோகத்தில் சத்தியில கன்னிமார்கள் மலர்கள் பறிக்க வரும் பொழுது 7 கன்னிகள் இளைய கன்னியுடைய துயிலாடிய திருடைய காரணத்தினால் கன்னியானவள் மண்ணுலகளை மாட்டு முடிந்து விண்ணுலகம் சென்று உன்னுடைய தந்தையாகிய சிவபெருமான் இடத்தில் கேட்ட பொழுது நீயோ பூலோகத்திலே ஆரிய மாதா என்ற பெயர் நாமத்தோடு பிறக்க வேண்டும். அப்பொழுது உன்னுடைய ஆலயத்தினுடைய இக்காத்தவராயன் உன் மீது ஆசைப்பட்டு உன்னை சீடக்க 1000 ஐயர்மார்கள் அனைவரும் ஒன்று கூடி கழுமரத்தில் ஏற்றி சித்திரவதை செய்யும் பொழுது தாயை கன்னிகளாய் என்று வரவழைத்தால் 7 கன்னிகள் 7 படிகளுக்கு நின்று இக்காத்தவராயனை காக்க வேண்டும் என்று வரம் கொடுத்தார்கள். ஆகட்டும் தாயே. அத்தோடு இப்பொழுது நான் ஏலோ பாடிதான் தாய படிதனில என்னுடைய சாபம் தீருவா என்று சொல்லுங்கள் தாயே. மகனை காத்துவராயா? அம்மா, 7 படிகளுக்கு 7 கன்னிமார்கள். 8வது படியிலே உன்னுடைய பெரிய தாயார் வல்லத்து மாகாளி, 9வது படியிலே தாயாகிய காமாட்சி, 10வது படி ஆகப்பட்டதை தாய் மாமன் பரதாமனுடைய பணி என்று சொல்வார்கள். பரதாமனுடைய பணியிலே நின்று நீ அழுவதற்கு காரணம் பரதாமனுடைய மகள்களாகிய மாங்கரிப்பு பூங்கரிப்பு இருவரையும் மணந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி நான் சொன்ன பொழுது நீயோ எக்குலத்தில் வேண்டுமானாலும் பெண்ணெடுப்பேன், நீ பிறந்த பண்டார குலத்திலே பெண்ணெடுக்க மாட்டேன் என்று சொல்லி மறுத்த காரணத்தினால் மாயவனுடைய கோபத்திற்கு சாபத்துக்கு நீ ஆளாகிவிட்டாய். அந்த கோபமும் சாபமும் நீங்க வேண்டுமானால் மாயவனை மனதில் நினைத்துக் கொண்டு
இப்பத்து மணிகளை விட்டு இறங்கி வருவாய் மகனை காத்தவராயா. ஆகட்டும் தாயே, அப்படியே நான் இறங்கி வருகிறேன். இந்த வேலை வருக வேண்டுமே, ஹரி ராமா ராமா வெங்கடேஷ் பார்க்க வேண்டுமே. இந்த வேலை வருக வேண்டுமே, என் ஹரிஹரி ராமா என் துணையை கேட்க வேண்டுமே. இந்த வேலை வருக வேண்டுமே, ஹரி ராமா ராமா வெங்கடேஷ் பார்க்க வேண்டுமே. இந்த வேலை வருக வேண்டுமே, என் ஹரிஹரி ராமா என் துணையை கேட்க வேண்டுமே. முத்துமானே கடலாளாகா உன் கோபுர வாசல் புன்னகைக்கு கருவகம் வந்தே. முத்துமானே மேலையாளாகா உன் கோபுர வாசல் புன்னகைக்கு கருவகம் வந்தே. முத்துமானே கடலாளாகா உன் கோபுர வாசல் புன்னகைக்கு கருவகம் வந்தே. முத்துமானே மேலையாளாகா உன் கோபுர வாசல் புன்னகைக்கு கருவகம் வந்தே. கருணாகரா பேதினாரியா ஹரி ராமா ராமா கட்டினார கட்டுமையா. கருணாகரா பேதினாரியா ஹரி ராமா ராமா கட்டினார வேண்டுமையா. ஹரி ராமா ராமா எங்களையும் கட்ட வேண்டுமே. ஹரி ராமா ராமா எங்களையும் கட்ட வேண்டுமே. மகனே காத்தவராயா, அம்மா வேகாத சுடலிலே சாகாத வரத்தை பெறுவாய். சத்தியோடு கன்னிமார்கள் சாபத்தை பெறுவாய். கலிமரத்தில் வீட்டுப்பாடு என்று சொல்லப்பட்ட உன்னுடைய தந்தையாகிய சிவபெருமான் கொடுத்த 3 வரங்கள் இன்றோடு முடிந்து விட்டது. ஆகட்டும் தாயே. நீ எங்க இருக்க வேண்டுமானால் எங்க இருக்க வேண்டும்? கீழ்புறத்திலே வண்ணானூத்தி என்ற இடத்திலே வைரஞ்செட்டி பாளையத்திலே ஆலயத்தை அமைத்து மாப்பாடு மாடுக்கொள்ள ஆசாரிகள் அண்ணன் தம்பிகள் 7 பேர்களும் உனக்கு முன்னோடி பிள்ளைகளாக இருக்க கலியுக தெய்வமாக விளங்கப் போகிறான் காத்தவராய சாமி. 70 மணி மந்திரங்களை வெல்லக்கூடியவன் காத்தவராய சாமி. 7 பிள்ளை சூரியன் என்று சொல்லப்பட்ட நோய் நொடிகளை வெல்லக்கூடியவன் காத்தவராய சாமி என்ற பெயர்நாமத்தோடு விளங்கி கலியுகம் முடிந்த பிறகு என்னுடைய பாதார லிங்கங்களை வந்தடைந்தால் அடுத்த பிறப்பு நீ எங்கு பிறக்க வேண்டும் என்று வரம் தருகின்றேன். வாழ்க காத்தவராயனுடைய நாமம் வாழ்க. அப்படியே ஆகட்டும் சுவாமி. ஹலோ எங்க வச்சு ஹலோ 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 ஜி ஹலோ ஹலோ மயிலேறு மன்னா